ஆதவர்ஜுன் எல்லாம் ஆபத்தானதா நாங்க பாக்குறோம். ஜென்சி போல புரட்சி செய்ய போறோம். நீங்க என்ன சார் புரட்சி பண்ணிருக்கீங்க? தமிழ்நாட்டுல 1000 போராட்டம் நடந்திருக்குது. ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்திருக்குது, கூடங்குளம் போராட்டம் நடந்திருக்குது, முல்லை பெரியாருக்கு போராட்டம் நடந்திருக்குது, ஈழத்தமிழர் விடுதலைக்கு போராட்டம் நடந்திருக்குது, நீட்டுக்கு போராட்டம் நடந்திருக்கு, ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடந்திருக்கு. எந்த போராட்டையும் நாங்க ஆதவர்ஜுனான்ற ஒரு பேர் கேட்டதே கிடையாது. என்ன புரட்சி பண்ண போறோம்? எல்லா போராட்டம் நாங்க இருந்திருக்கிறோம். அடக்குமுறை எதிர்கொண்டு இருக்கோம், வழக்கு எதிர்கொண்டு இன்னைக்கு நிக்கிறோம். நாங்க எந்த சார் புரட்சியில் வந்து இருக்கீங்க? நீங்க 41 பேர் இறந்து போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு 30 பேர் இறந்து போன செய்தி. ஆதவர்ஜுனா ஏன் இங்க நிக்கல மக்களோட? சொல்லுங்க சார். உங்க கட்சி தலைவர் கூட்டம் வரும், அவர் இல்ல, ரைட்டு. நீங்க எங்க சார் போனீங்க? எங்க போனீங்க? ஓட்டிங்க. உங்களை நம்பி வந்த மக்கள் நாங்க செத்து விழுகும் போது அதை விட்டு ஓடி போனீங்க நீங்க. அது வரலாறு, யாரும் மறக்க மாட்டாங்க, யாரும் மறக்க மாட்டாங்க. நாங்க போய் அந்த மக்களை சந்திக்கிற வரைக்கும் கட்சியில் ஒரு பொறுப்பாளர், கடைநிலை பொறுப்பாளர் கூட அந்த மக்களை சந்திக்க வரல. அந்த மக்களோட இறந்து போனவங்களோட இறுதி நிகழ்வுல பங்கெடுக்கவோ அஞ்சலி செலுத்தவோ வரவே இல்லை கட்சியில இருந்து. நீங்க செஞ்சி புரட்சி பண்ண போறீங்களா சார்? உங்களை நம்பி வந்து என்ன பண்ணுவீங்க? செஞ்சி புரட்சி பண்ற மக்கள் புரட்சி வீதியில் இறங்கினா போலீஸ் அடிக்க சுடும். ஆதரவு ஓடிடுவார். அவருக்கு என்ன? அவர் ஓடிடுவார். இந்த 3 நாளா காணமே. மக்கள் கோவப்படுறாங்க, வாங்குங்க. மக்கள் பாராட்டினா இனிக்கும் பொழுது மக்கள் கோவப்பட்டா வாங்குறது தயாரா இருக்கணும் சார். திட்டினா வாங்குறது தயாரா இருக்கணும். உங்க மேலதான், உங்க மேல இருக்க அன்புல வந்தா அவனை நீங்க விட்டு போனீங்க. அது எப்படி சார் பொறுப்பாகும்? நீங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்க நிர்வாகிகளை அனுப்பி அது என்னாச்சு ஏதாச்சும் உங்க கட்சி கூட்டத்துக்கு வந்தவங்க. எங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி நடந்த நாங்க ஒரு காலத்தை விட்டு போறோம் கிடையாது. நின்னவங்க நாங்க நின்னவங்க தான் போராட்டத்துல. ஜல்லிக்கட்டு போராட்டம் நின்று இருக்கிறோம், இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் நின்று இருக்கிறோம், ஸ்டெர்லைட் போராட்டம் நின்று இருக்கிறோம், எல்லாத்திலும் நின்று இருக்கிறோம், இடதுகை போராட்டம் நின்று இருக்கிறோம். ஏன் எங்க சட்டையை பிடிச்சி போலீஸ் இழுத்துட்டு போறதை நீங்களே பார்த்தது இல்லை வீடியோ எல்லாம்? எங்க இழுத்து கொண்டு போய் ஜெயில போட்டதோ வழக்கு போட்டு எங்க சித்திரவதை பண்ணதோ யாரும் பார்த்தது இல்லையா? அதையெல்லாம் மீறி தான் நாங்க நிக்கிறோம். அதெல்லாம் மீறி நிக்கிறது மாதிரி ஆதவர்ஜுனாவுக்கு நடந்திருக்கு. அது மாதிரி இல்ல அந்த கட்சியில ஏதாவது பொறுப்பாளர் மாதிரி எதிர்கொண்டு இருக்காங்களா? கடைசி அனகாபுத்தூர் அந்த மக்கள் வீடிக்க போய் நிக்கலையா? நாங்க மல்லுக்கட்டில போலீஸோட எங்க சார் போனீங்க புரட்சி பண்றேன்னு சொல்லிட்டு? பணக்காரங்க புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? யாருக்கு எதிராக புரட்சி? யாருக்கு எதிராக புரட்சி? ஏழைக்கு எதிராக புரட்சி பண்ண போறீங்களா? நீங்களே சாப்பாடு கஷ்டப்படுறீங்களா? சொல்லுங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல தமிழ்நாட்டில் எந்த போராட்டத்துக்கு பெரிய அளவுக்கு அணிதிரட்டு நின்னீங்க? எந்த கோரிக்கை ஜெயிச்சு காமிச்சீங்க சார்? எந்த கோரிக்கை ஜெயிச்சு காமிச்சீங்க?